சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை SBI வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து பணம் பெற முயன்ற மானாமதுரையைச் சேர்ந்த கோட்டையம்மாள், மடப்புரத்தைச் சேர்ந்த ஈஸ்வரி, மதுரையைச் சேர்ந்த ஜனார்த்தன் ஆகிய மூவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் 20வது ஆட்சியராக சோமசேகர் அப்பாராவ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகளுடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். நாகர்கோவில் அருகே வலம்புரி விளை குப்பை கிடங்கில் தீ விபத்தால் புகைமூட்டம் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டது பரபரப்பாகி வருகிறது. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இந்நிலையில் குடியிருப்புகள் மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு மாற்ற வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பேருந்தில் தவறவிட்ட 60,000 ரூபாய் பணத்தை மீட்டு தவறவிட்ட பெண்ணிடம் ஒப்படைத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சக ஊழியர்கள் பாராட்டு தெரிவித்தனர். அழகாபுரியைச் சேர்ந்த கலையரசி என்பவர் ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு காய்கனி கொள்முதல் செய்வதற்காக மதுரை நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த பொழுது பணத்தை தவறவிட்டுள்ளார். அதன் பிறகு பணத்தை பெற்றுக்கொண்ட கலையரசி பேருந்து ஓட்டுநர் ஈஸ்வரன், நடத்துனர் சத்தியமூர்த்தி ஆகிய இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் பிறகு மூலவர் முத்தாலம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 10ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தமிழக அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பாலின சமத்துவ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் பொழுது பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கவும் அவர்கள் கற்பிக்கவும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள பழைய இரும்பு கடையில் கெமிக்கல் பாய்லரை உடைக்க முயற்சித்த பொழுது பாய்லர் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் நீண்ட நேரத்திற்கு பாய்லர் எரிந்ததன் காரணமாக புகை மூட்டம் சுற்று வட்டாரங்களுக்கு பரவியது. இதனையடுத்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் புகை மூட்டம் காரணமாக அப்பகுதியில் அசாதாரணமான சூழல் நிலவியது.